இந்த செய்தி யூதேயா தேசம் முழுவதிலும் சுற்றி இருக்கிற திசைகள் யாவற்றிலும் பிரசித்தமாயிற்று. இந்த வேத பகுதியிலே லூக்கா 7:11-17 வார்த்தைகள் வரைக்கும் இயேசு இதற்கு முன்பதாக நாம் இந்த அதிகாரத்திலே பார்க்கும்போது கப்பர்நகமு என்ற பட்டணத்திலே 100க்கு அதிபதியாகிய மனுஷனை சந்திக்கிறார். அவன் இயேசுவை சந்தித்து தன்னுடைய வேலைக்காரனுடைய சுகத்துக்காக, அவன் மரண அவஸ்தையான வியாதிப்பட்டிருக்கிறான், அவனை வந்து அவனுக்காக இயேசுவினிடத்திலே வேண்டிக் கொள்ளும்படி 100க்கு அதிபதியாகிய படைத்தலைவன் வருகிறான். இந்த 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரனை விடுதலை செய்த பின்பு, அவனுக்கு சுகத்தை கொடுத்து விட்ட பின்பு, இயேசு கப்பர்நகமு பட்டணத்திலிருந்து நாயின் என்ற ஊருக்கு வருகிறார். இந்த நாயின் ஊர் பார்க்கும்போது, அந்த நகரம் எந்த இடத்துல இருக்குது என்று பார்க்கும்போது, கப்பர்நகமு பட்டணத்துக்கு தென்மேற்கு திசையிலே இருந்து நாயின் என்ற ஊருக்கு போக வேண்டுமென்றால் கிட்டத்தட்ட 32 கிலோமீட்டர் தூரம் நடந்து வரணும். 32 கிலோமீட்டர் தூரம் நடந்தே வரணும். வரக்கூடிய அந்த வழிகள் எல்லாம் மேடும் பள்ளமுமாக இருக்கும். இந்த நாயின் ஊருக்கு பக்கத்தில் இயேசு கிறிஸ்துவானவர் பிறந்த ஊராகிய நாசரேத் இருக்கிறது. இந்த நாயின் என்ற இந்த நகரத்துக்கு, அந்த ஊருக்கு அர்த்தம் என்ன என்று நாம் பார்க்கும்போது, அழகு நிறைந்த ஒரு ஊர், பசுமையான ஒரு ஊர் என்ற அர்த்தம். நாயின் என்ற அந்த பேருக்கு பசுமையான செழிப்பான ஒரு ஊர், பார்க்க அழகா இருக்கிற ஊர். அப்போ அந்த ஊரில் இப்போ என்ன ஆகுது என்று பார்க்கும்போது, அழகு நிறைந்த பசுமையான செழிப்பான அந்த ஊரில் இப்பொழுது ஒரு மரணம் நிகழ்ந்திருக்கிறது. இயேசு ஆண்டவர் அந்த நாயின் ஊருக்கு பயணம் செய்து 32 கிலோமீட்டர் தூரம் நடந்து வர்றார். அவரோட கூட வெகு ஜனக்கூட்டங்களும் அவரோட கூட செல்கிறார்கள். இயேசு ஆண்டவர், அவருக்கு பின்னால வெகு ஜனக்கூட்டம். அந்த ஊருக்கு உள்ள, நாயின் ஊருக்குள்ள இயேசு இன்னும் போகலை, உள்ள நுழையலை, என்ட்ரன்ஸுக்கு போகல. ஒரு ஊர் பட்டண வாசல்லையும் ஊர் நுழையும் போது பார்த்தீங்கன்னா நுழைவு வாயில் அப்படின்னு சொல்லி பெரிய ஆர்ச் மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க. பெரிய பெரிய நகரங்களில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், இந்த இடங்கள்லாம் போய் அந்த ஊருக்கு உள்ளே போகும்போது பெரிய ஆர்ச் போட்டு என்ட்ரன்ஸ் போட்டு வச்சுருப்பான். கோயம்புத்தூர் மாநகராட்சி உங்களை தங்களை அன்புடன் வரவேற்கிறது அப்படின்னு போட்டிருப்பான். மதுரை மாநகரம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது, திருச்சி மாநகரம் உங்களை வரவேற்கிறது அப்படின்னு போட்டிருக்கான்னா என்ன அர்த்தம்னா, அது என்ட்ரன்ஸ், அந்த கேட்டு, நுழைவு வாயில். அந்த நகரத்துக்குள்ளே பஸ்ஸோ ட்ரெயினோ நுழைய போகுது, உள்ளே போகுது. அது உள்ளே போனாதான், 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் போனாதான் அந்த நகரம், அந்த ஊர் வரும். இயேசு ஆண்டவர் கப்பர்நகமு பட்டணத்திலிருந்து புறப்பட்டு 32 கிலோமீட்டர் நடைப்பயணமாக வந்து நாயின் ஊருக்குள்ள நுழைய போறாரு. அந்த ஊருக்கு உள்ள இருந்து ஒரு சவ ஊர்வலம் எதிர வருது. அந்த ஊர்வலத்திலையும் ஜனங்கள் அதிகமாக இருக்கிறாங்க. அந்த மரித்த வாலிபன் எப்படிப்பட்ட வாலிபன் என்றால், அந்த தாய், அந்த நாயின் விதவையினுடைய மகன். அந்த விதவையை பார்க்கும்போது ஏற்கனவே கணவனை
இழந்திருக்கிறாள் அவளுடைய வாழ்க்கையிலே. இப்பொழுது அவளுக்கு இருந்த ஒரே ஒரு மகன் தான், ஒரே மகன், அவனும் இறந்து விட்டான். இந்த சூழ்நிலையை பார்த்து அந்த ஊரில் உள்ளவங்க எல்லாரும் அந்த விதவை மேலே ரொம்ப இரக்கம். ஐயோ, புருஷனே இறந்துட்டாரு, ஒரே ஒரு மகன் இருந்தான், அந்த அம்மாவுக்கு ஆதரவா அந்த மகனும் போயிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த ஊரே திரண்டு வருது. சவ ஊர்வலத்தில் அந்த பக்கம் இருந்து சவ ஊர்வலம், பிணத்தை தூக்கி கொண்டு வர ஊர்வலம். சவ ஊர்வலம் எங்கே போகுது? சுடுகாட்டுக்கு, கல்லறைக்கு அடக்கம் பண்ண போகுது. இங்கே இருந்து நாயின் ஊருக்குள்ள ஜீவாதிபதியாக இயேசு உள்ள நுழைகிறார். எதிரில் மரித்தவன் சுமந்து கொண்டு வந்த பாடை சவ ஊர்வலம். இங்கே இயேசு இந்த பக்கம் இருந்து வர்றார். ஜீவாதிபதியாகிய இயேசு, ஜீவனை கொடுக்கக்கூடியவர், ஜீவனுக்கு அதிபதி, அந்த கேட்டுக்கு உள்ள நுழைகிறார், நாயின் ஊரு உள்ள. இப்போ இந்த ரெண்டு கூட்டமும் சந்திக்குது. அந்த பக்கம் ஒரு கூட்டம் சவ ஊர்வலத்துக்காக, அந்த ஊர்வலத்தில் அந்த சவ ஊர்வலத்தில் பார்த்தீங்கன்னா யூதர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இயேசு அப்போ தான் உள்ளே போகிறார், அந்த கேட்டு உள்ளே நுழைகிறாரு, ஆர்ச்சு உள்ள. அப்போ அந்த ஊராரில் வெகு ஜனங்கள் அந்த மரித்த வாலிபனோட ஊர்வலத்தில் வந்தாங்க அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. 13ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது, கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி. கர்த்தர் அவளை பார்க்கிறார். யார? இந்த விதவை, கைம்பெண்ணாக இருக்கக்கூடிய விதவையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பார்க்கிறார். அவருடைய சூழ்நிலையை பார்க்கிறார், அவருடைய எல்லா சந்தர்ப்பங்களையும் பார்க்கிறார். பார்த்து இயேசு அவள் மேல் மனதுருகினார். மனதுருகி ஒரு வார்த்தை சொல்றார், அழாதே. அந்த ஊரில் உள்ளவங்க எத்தனையோ பேர், அந்த டெத்துக்கு போனவங்க, அந்த சாவுக்கு வீட்டுக்கு போனவங்க எத்தனையோ பேர் அந்த அம்மா கிட்ட அழாதம்மா, 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 கண் கலங்காதம்மா, கவலைப்படாதம்மா அப்படின்லாம் சொல்லி ஆறுதல் சொல்லியிருப்பாங்க. அத்தனை ஜனங்கள் சொல்லுகிற அழாதே என்கிற வார்த்தைக்கும் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற அழாதே என்கிற வார்த்தைக்கும் ரொம்ப வேறுபாடு இருக்குது. இயேசு மனதுருகி அழாதே அப்படின்னு சொன்ன உடனே அந்த விதவை பெண்ணுக்குள்ளாக, விதவை தாய்க்குள்ளாக ஒரு நம்பிக்கை பிறக்கிறது. அழாதே அழாதே அப்படின்னு சொன்ன உடனே ஒரு நம்பிக்கை வருது. அழாதே என்று இவர் சொல்லுகிறார். இவருக்கு பின்னால் இவரோ வெகு ஜன கூட்டங்கள் வருது. ஃபஸ்ட்டு டைம் அது அப்போ தான் போகிறாரு நாயின் ஊருக்கு, ஏசான்ற ஊழியத்துக்கு போகிறாரு. இதுக்கு முன்னால் அவங்க அந்த ஊரில் உள்ளவங்க யாரும் இயேசுவை பார்த்தது கிடையாது, கேள்விப்பட்டிருக்கிறார்கள். அவர் நாசரேத்து ஊரில் பிறந்தவர், அற்புதங்களை செய்கிறார், அடையாளங்களை செய்கிறார் அப்படிங்கிற வார்த்தையை குறித்து, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறார். குருடர்களை சுகமாக்கினார், முடவர்களை நடக்க பண்ணினார் அப்படிங்கிற செய்தியை கேட்டு இருக்கிறார்கள் அந்த ஊரார். ஆனால் இயேசுவையோ பார்த்தது கிடையாது. இயேசு அந்த ஊருக்குள்ள இன்னும் அற்புதங்களை செய்தது கிடையாது. இது முதல் தடவையா இயேசு உள்ள நுழைகிறார். அப்ப அந்த ஸ்திரீனுடைய நிலைமையை பார்க்கிறார். அந்த விதவை மகனை இழந்து, அவங்க உயிரோடு இருந்த, அதுக்கு முன்பதாக தன்னுடைய கணவனையும் இழந்து, இதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கையிலே ஒரே ஒரு ஆதரவாக இருந்த தன் மகன், கடைசி வரைக்கும் நம்மளை பார்த்துப்பான், நம்ம மகன் பார்த்துப்பான், என் கணவர் இல்லைன்னா கூட பரவாயில்ல, என் மகன் என்னை காத்துக்கொள்ளுவான், என் மகன் என்னை ஆதரிப்பான், என் மகன் என்னை போஷிப்பான் என்று எவ்வளவோ கனவுகளோடு அந்த தாய் இருந்திருக்கக்கூடும். அந்த கனவு எல்லாமே உடஞ்சு போச்சு. அப்போ எப்படி இருக்கும் அவங்களுடைய மனசு பாருங்க. வேதனையில், அப்படி துக்கத்தில் அந்த ஸ்திரீ, அந்த விதவை அப்படியே உடைஞ்சு போய் உட்கார்ந்துருக்காங்க, உடைஞ்சு போய் வர்றாங்க. அப்படியே அழுது கொண்டு, வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையே இல்லையே,
இனிமையே யார் இருக்கிறா எனக்கு ஆதரவாக? என் கணவரும் மரித்து விட்டார், என் ஒரே மகனும் மரித்து விட்டான், இனி யார் எனக்கு துணை, யார் எனக்கு ஆதரவு? அப்படிங்கிற அந்த சூழ்நிலையில் பயங்கரமா அந்த அம்மா தேம்பி தேம்பி அழுதுட்டு வந்திருப்பாங்க. அப்போ இயேசு அந்த ஸ்திரீயை பார்த்த உடனே மனதுருகி, அவர் மேலே மனதுருக்கம் வருது. மனதுருக்கம் வந்த உடனே முதல் வார்த்தை, இயேசுனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை, அழாதே, அழாதே. இப்போ இன்றைக்கு நம்ம வாழ்க்கையிலையும் கூட அநேக காரியங்களை குறித்து நம்ம அழுது கொண்டிருப்போம். ஒரு பாட்டு பாடுறவர் பாடுறார், பிறக்கும் போதும் அழுகிறான், இறக்கும் போதும் அழுகிறான். இடைப்பட்ட நேரத்தில் சிரிக்கவே மறந்துடுறான் சில மனிதர்கள் அப்படின்னு. பிறக்கும் போதும் அழுகிறானா, இறக்கும் போதும் அழுகிறாங்க. இடைப்பட்ட காலத்தில் சிரிக்கவே மறந்து போயிடுறாங்கப்பா சில பேர். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இடைப்பட்ட காலகட்டங்களில் அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை வாழ்க்கையில். அதனால சிரிக்கவே மறந்து போயிடுறானா மனுஷன். பிறக்கும்போது குழந்தை வெளியே வரும்போது கண்டிப்பாக கத்தும், கத்தாமலாம் இருக்காது. இந்த ஆப்ரேஷனோ இல்லை சிசரியனோ இல்லை நார்மல் டெலிவரி எடுத்து வெளியே வந்த உடனே ஒரு சவுண்டு கொடுக்கும். அப்படி கத்தலைனா கூட இந்த நர்ஸு அம்மா என்ன பண்ணுவாங்க, நர்ஸ் அம்மா கிள்ளி விடுவாங்க, அப்படி லைட்டாக ஒரு கிள்ளி விடுவாங்க, ஒரு குத்துவாங்க. அந்த குழந்தைக்கு பேச்சு வருதா, சவுண்டு வருதான்னு பார்க்குறதுக்காக காதை பிடிச்சி, ஒரு எங்கள் ஊரெலாம் காதை பிடிச்சி அப்படி ஒரு கிள்ளி விடுவாங்க. அப்போ கீன்னு கத்தும். அது முதல் அழுகை, பிறக்கும்போது அழுகிற அழுகை. சாகும்போது நிறைய பேர் வேதனையில், கஷ்டத்தில், துக்கத்தில், நோய்வாய்ப்பட்டு ஆக்சிடெண்ட் ஆகி மரண வேதனையில் சாகிறவங்கெல்லாம் கத்துவாங்க, அழுதுதான் சாவான். கம்யூனிசத்தை உருவாக்கியவர் லெனின், அந்த தலைவர், கம்யூனிஸ்டுடைய தலைவர். அந்த மனுஷன் லெனினை பற்றி என்ன சொல்லுகிறது அப்படின்னு பார்க்கும்போது, அவர் சாகும்போது, சாகிற தருவாயில் ரொம்ப நோய்வாய்ப்பட்டு ஹாஸ்பிட்டலில் ரொம்ப நாளாக நோயில் இருந்தார். நோயில் இருக்கும்போது அவருக்கு மரணம் வரக்கூடிய அந்த சூழ்நிலை வரும்போது அவர் கண்ணு ஃபுல்லாக அப்படியே இருட்டாக தெரியுது, இருள் சூழ்ந்திருக்குது. அவர் இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டல் அறை முழுவதும் இருட்டாயிருச்சு. பயம் வந்துருச்சு. பயத்தில் அந்த மனுஷன் அவ்வளோ புரட்சிகரமாக பேசுகிற ஆள், கம்யூனிசத்தை தோக்கனவன். லெனின்னா சீனா தேசத்தில், கம்யூனிஸ்ட் தேசத்தில் பெரிய தலைவர். சாகும்போது எப்படி சத்தான் தெரியுமா? ஐயோ ஐயோ அம்மா அப்பா, ஐயோ ஐயோ அம்மா அப்பா, வலிக்குது வலிக்குது வலிக்குது, ஐயோ ஐயோ ஐயோ, நான் அலறி செத்துட்டான் மனுஷன். அழுது செத்துட்டான். அழுது அவன் உயிர் போச்சு. அப்போ இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் கூட நம்ம எத்தனையோ காரியங்கள், எத்தனையோ பிரச்சனைகள், பலவீனங்கள், நம்ம குடும்ப சூழ்நிலையை நினைத்து நான் அழாத நாட்களே இல்லைங்க. என் வாழ்க்கையில் நான் அழுது கொண்டே இருக்கிற நாட்களே இல்லாமல் இல்லைங்க. ஒவ்வொரு நாள் நான் அழுகிறேங்க இந்த காரியத்துக்காக, இந்த பிரச்சனைக்காக, இந்த சூழ்நிலைகளுக்காக, என் பிள்ளைகளை நினைத்து ஒவ்வொரு நாளும் நான் அழுதுகிட்டு இருக்கேங்க அப்படின்னு இன்றைக்கு சொல்லுறவங்க நிறைய பேர். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் யாரும் நம்மை பார்த்து அழாதே அப்படின்னு சொல்ல முடியாது. நம்மை உருவாக்கின, நம்ம படைத்த, நம்ம சிருஷ்டித்த கர்த்தர் மட்டும்தான் நம்ம பார்த்து அழாதே அப்படின்னு மனதுருகி சொல்லுகிறவர். இந்த பிரச்சனையை பார்த்து அழாதே, இந்த போராட்டத்தை பார்த்து அழாதே, இந்த சூழ்நிலையை பார்த்து அழாதே அப்படின்னு ஆற்றுகிறவர், தேற்றுகிறவர் நம் கர்த்தராகிய இயேசு மட்டும்தான். ஏன்னா அவர் மனதுருக்கமும் இரக்கமும் கிருபையும் உள்ளவர்னு சொல்லி பைபிளில் அவரை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. மனதுருக்கமும் கிருபையும் நீடிய பொறுமையும் இரக்கமும் உள்ளவராம் அவர். அதனால அழாதே அப்படின்னு இந்த ஸ்திரியை பார்த்த உடனே அந்த கூட்டத்தார் எல்லாரும் பார்க்குறாங்க. உள்ள ஒரு கூட்டம் வருது,
ஊருக்குள்ளே ஒரு கூட்டம் கும்பல் வருது, நம்ம இந்த கும்பலை கிராஸ் பண்ணி போகணும் அப்படின்னு வந்து கொண்டு இருக்கும்போது இயேசு அந்த சிறிய நிலைமையை பார்த்து, அழாத, இனிமே உன் வாழ்க்கையில் அழுகை இல்லை, இனிமே உன் வாழ்க்கையில் அழுகை இல்லை, நீ அழுதது இதோட போதும். இந்த நாயின் ஊருக்கு வெளியே போறதுக்குள்ள அந்த சவ ஊர்வலத்தை வெளியே அவுட்டர் கொண்டு போகணும், ஊரை விட்டு வெளியில சுடுகாட்டுக்கு, கல்லறைக்கு. அதுக்கு முன்னாலேயே இயேசு வந்து தடுத்துட்டார், அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டார். நீ இந்த ஊரை விட்டு வெளியே போக வேணாம்ப்பா, இந்த ஊரு உள்ளே போய் நீ மறுபடியும் போய் உன் மகனோட சந்தோஷமா இருக்க போற, இந்த ஊருக்குள்ள போய் மறுபடியும் உன் மகனோட நீ சந்தோஷமா வாழ போற அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுக்கும்படியாக இயேசு அந்த நாயின் ஊருக்குள்ள நுழைகிறார். அப்படித்தான் நம்ம வாழ்க்கையில கூட நம்பிக்கையற்ற நிலைமையில, நம்பிக்கையற்ற சூழ்நிலையில நம்ம இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில இயேசு சுவிசேஷத்தின் மூலமாக, வார்த்தையின் மூலமாக நம்ம வாழ்க்கையில் நுழைவார் என்றார். நீ ஏன் இந்த சூழ்நிலையை பார்த்து பயப்படுற? இந்த சூழ்நிலையை பார்த்து ஏன் நீ கலங்கி கொண்டிருக்கிற? ஏன் அழுது கொண்டிருக்கிற? நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன், அழாதே அப்படின்னு சொல்லுகிறவராக இயேசு வருவார். அந்த நம்பிக்கை எத்தனை பேத்துக்கு இருக்கு? அந்த விசுவாசம் உங்களுக்கு எத்தனை பேத்துக்கு இருக்கு? இயேசு ஒருத்தர் மட்டும்தான் அழாதே. நம்ம அழுகிற போதெல்லாம் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார், நம் கண்ணீரை எல்லாம் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்ம அழுகும் போது, வேதனைப்படும் போது அவர் நம்ம அருகிலேயே இருந்து பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தர் மனதுருக்கம் உள்ளவர். இந்த ஸ்திரீயினுடைய நிலைமையை பார்க்கிறார். அழாதே அப்படின்னு அவளை பார்த்து சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். முதலாவது அந்த விதவையாக இருக்கக்கூடிய, அந்த கைம்பெண்ணாக இருக்கக்கூடிய அந்த தாய்க்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார். நம்பிக்கையை கொடுத்துட்டு அடுத்த வசனத்தில் பாருங்க, 14ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறோம். கிட்ட வந்து இயேசு பாடையை தொட்டார். மரித்த வாலிபனை தொட்டார்னு எழுதியிருக்குதா? செத்துப்போன பிணமா கிடக்கிற அந்த பிணத்தை, சவத்தை இயேசு தொட்டார் கையால அப்படின்னு இருக்கா? இல்ல, பாடையை தொட்டார். இயேசு பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அந்த பாடையை தொட்ட மாத்திரத்தில் அவர் வல்லமை பாடை வழியாக சென்று மரித்து ஒரு நாள் ஆகி பிணமாக இருக்கக்கூடிய தன் சரீரங்கள் எல்லாம் உயிரற்று, அந்த உறுப்புகள் எல்லாம் உயிரற்று சவமாக இருக்கக்கூடிய அந்த வாலிபனுக்குள்ளாக இயேசு அந்த பாடையை தொட்ட உடனே அதிலிருந்து வல்லமை புறப்பட்டு அவனுக்குள்ளாக போய் கிரியை செய்து, அவர் பாடையை தொட்ட மாத்திரத்தில் மரித்தவன் எழுந்தானே பாட்டு பாடுறார். அவர் பாடையை தொட்ட மாத்திரத்திலே மரித்தவன் எழுந்தான். வாலிபனே எழுந்திரு அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொன்னார். அவன் எந்திரிச்சு உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டான். ஒரு கர்த்தருடைய மனுஷன் இப்படி சொல்றார். இந்த பையன் பேசினதை பற்றி அவர் சொல்றார். ஒருவேளை இயேசு பாடையை தொட்ட உடனே அவன் பிணமாக இருக்கிற அந்த வாலிபன் ஒரு தரிசனத்தை பார்க்குறானா. அந்த தரிசனத்தில் நான் செத்த உடனே அவன் என்ன பேசியிருப்பான் எந்திரிச்சு உட்காந்து அப்படின்னா, அந்த ஜனங்க கிட்ட ஃபுல்லாக அந்த பாடையில் உட்காந்துட்டு அவன் பேச தொடங்கினான்னு சொல்லி வசனம் சொல்லுது. அவன் என்ன பேசியிருப்பான்னு சொல்லி அவருடைய கற்பனையை பற்றி அந்த தேவ மனுஷன் எழுதுறாரு.
அந்த வாலிபன் எழுந்திரிச்சு உட்காந்து அவன் சொல்லிட்டு இருப்பான் அந்த ஜனங்களை எல்லாம் பார்த்து, நான் செத்து போய் எனக்கு உயிரற்றவனாக சவமாக பிணமாக நான் இருந்தபோது பரலோகத்துக்கு நான் எடுத்துக்கொண்டு போகப்பட்டேன். பரலோகத்தில் போய் ஜீவாதிபதியாக இயேசுவை சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரை நான் முகமுகமாய் தரிசித்தேன். அவரை பார்த்தேன். அவர் அன்புருவானவராக இரக்கமுள்ளவராக என்னை பார்த்தார். தேவதூதர்கள் அநேக கூட்டத்தை பார்த்தேன் அப்படின்னு அவன் பேசியிருப்பான் அப்படின்னு அவர் சொல்றார். அதை தான் பேசியிருப்பான். அவன் பேசி முடிச்ச உடனே நான் பார்த்து பேசின என்னை மரித்தவனே வாலிபனே எழுந்திருன்னு சொல்லி நான் எழுந்திரிச்ச உடனே பார்க்கும்போது அதே பரலோகத்தில் பார்த்த அந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே என் கண் முன்னாக பார்க்கிறேன் அப்படின்னு அந்த ஊழியக்காரர் சொல்றார். இதை தான் பேசியிருப்பான் அந்த பையன் எல்லாத்திட்டையும். அவர் சொல்றார், அவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான் அப்படின்னு வசனத்தில் சொல்லுது. இதை தான் பேசியிருப்பான் அவன். நான் பரலோகத்தில் எந்த ஜீவாதிபதியை எந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறதை பார்த்தனோ அவர் நான் எழுந்து உட்கார்ந்த உடனே அதே இயேசுவை என் கண் முன்னாலே பார்த்தேன். இந்த இயேசுதான் பார்த்தேன் அப்படின்னு பேசியிருப்பான். இப்போ பாடையை தான் இயேசு தொட்டார். தொட்ட உடனே பாருங்க, அந்த வல்லமை, இயேசு கிறிஸ்துனுடைய வல்லமை அந்த வாலிபனுடைய அழுகி போன ஒரு நாள் ஆயிடுச்சு. அந்த வாலிபன் மரித்து போய் அவனுடைய சரீரத்துக்குள்ள போகுது. வாலிபனே எழுந்திரு அப்படிதான் சொன்னார். எழுந்துச்சிட்டான். இதே ஒரு நிகழ்ச்சி பைபிளில் நாம் பார்க்கிறோம். யவீரு என்று சொல்லக்கூடிய ஜெப ஆலய தலைவன், அவருடைய மகள் சிறு பெண் அப்படின்னு பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. சிறு பெண்ணாக சிறு வயதில் இருக்கக்கூடிய மகள் மரித்து போய்விட்டாள். யவீரு வர்றார், ஏசாண்டோட்ட வந்து வேண்டிக் கொள்றார், என் மகள் மரித்து விட்டாள், நீங்க வந்து ஏதாவது பண்ண முடிஞ்சா பண்ணுங்க அப்படின்னு யாவீரு அந்த யாவீரு சொல்லக்கூடிய செபாலய தலைவன் வந்து இயேசுவை விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் பண்ணி கூப்பிடுறான் வீட்டுக்கு. அங்கே போனா சூழ்நிலையை பார்க்கும்போது அங்கே அந்த யவீருடைய மகள் மரித்து போன அந்த மகளுக்கு முன்னால எல்லாரும் உட்காந்து ஒப்பாரி பாட்டு பாடிட்டு இருக்கிறாங்க. என்னை பத்த ராசாத்தி போயிட்டியே, இப்படிலாம் பாவாடை சட்டை போட்டு விளையாடுனியே, இப்படிலாம் ஓடுனியே, இந்த தெருவெல்லாம் போனியே அப்படின்னு சொல்லி ஒப்பாரி பாட்டு பாடிட்டு இருக்கிறாங்க. ஒப்பாரி பாட்டு பாடி சந்தடி பண்ணி பாடி கொண்டிருக்கிறார்கள். அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, இந்த குழந்தை இந்த சிறு பெண் செத்து போயிருச்சு, அவ்வளவுதான், இனிமே அடக்க ஆராதனைக்கு வேண்டிய வேலையை பாரு அப்படின்னு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப இயேசு வர்றார். அங்கே என்ன சொல்றாரு பாருங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 22வது வசனம். அப்பொழுது ஜெப ஆலய தலைவரின் ஒருவனாகிய யவீர் என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அவர் அவனோட கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருங்கினார்கள். அப்பொழுது 12 வருஷமாய் சரி ஓகே. அடுத்து 29ஆம் வசனத்தில் பாருங்க. 34வது வசனம், 35ஆம் வசனம். இப்படி அவர் பேசி கொண்டிருக்கையில் ஜெபாலய தலைவன் வீட்டில் இருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட உடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லி பேதுருவையும் யாக்கோபையும் யாக்கோபின் சகோதரர் யோவானையும் தவிர வேறொரும் தம்மோடு கூட வருவதற்கு இடம் கொடாமல் ஜெபாலயத்தினுடைய வீட்டுக்கு வந்து சந்தடியையும் மிகவும் அழுது புலம்புகிறவர்களையும் கண்டு உள்ளே பிரவேசித்து, நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன? பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாய் இருக்கிறார் என்றார். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி பிள்ளையையும் தகப்பனையும் தாயையும் தம்மோடே கூட வந்தவர்களை அழைத்து கொண்டு பிள்ளை இருந்த இடத்தில் பிரவேசித்து பிள்ளையின் கையை பிடித்து தலித் தாகுமி என்றார். அதற்கு, சிறு பெண்ணை எழுந்திரு என்று உனக்கு
சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். உடனே சிறு பெண் எழுந்து நடந்தால், அவள் 12 வயது உள்ளவளாயிருந்தால். அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். அங்கே போகும்போது சந்தடி பண்ணி எல்லாரும் அழுகிறாங்களாம். அந்த ஊரில் உள்ள ஜனங்கள்லாம், நீங்கள் சந்தடி பண்ணி ஒப்பாரி பாட்டு பாடிட்டு அழுகிறது என்ன? ஏசாண்டவர் கேட்குறார், ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? அந்த பொண்ணு சாகலை, தூங்கிக்கிட்டு இருக்குது. இந்த வார்த்தை எப்படி இருக்கும் அங்கே உள்ளவங்க கேட்கும்போது? என்னடா இந்த ஆள் உண்மையை தான் சொல்கிறாரா, பொய் தான் சொல்கிறாரா, நம்பலாமா நம்பக்கூடாதா, அப்படிலாம் ஓடி இருக்கும் அவங்க மைண்டில். ஆனால் இயேசு சொல்லுகிறார், நீங்கள் ஏன் சந்தடி பண்ணி அழுகிறீங்க? அழுகிறதெல்லாம் நிப்பாட்டு. ஃபர்ஸ்ட், அவள் மரிக்கவில்லை, தூங்கி கொண்டிருக்கிறார். அங்கே அழுகிற திரளான ஜனங்களை பார்த்து இயேசு சொன்னார், நீங்க அழுகாதீங்க, இனிமே அழுகிறது என்ன, அழுக வேண்டாம், இவள் மரிக்கவில்லை. இது ஏசாண்டவர் செஞ்ச உயிர்த்தெழுதல்ல இது ஒரு உயிர்த்தெழுதல். அடுத்ததாக பார்க்கும்போது லாசரு. அந்த லாசருவை பார்க்கும்போது செத்து போய் 4 நாள் ஆயிடுச்சு. அவன் பாடியிலிருந்து உடல் உறுப்புக்கள்லாம் அழுகி போய் உருகி போய் அப்படியே ஓடிட்டு இருக்குது. நாத்தம் அடிக்குது, பயங்கரமான நாத்தம். 4 நாள் ஆச்சுன்னா எப்படி இருக்கும் பாடி? 1 நாள் 2 நாள் தாங்கும், 2வது நாளே பயங்கர நாத்தம் அடிக்க ஆரம்பிச்சிடும். என்னென்னோ செண்டை ஊற்றினாலும் ஊதுபத்தியை கொளுத்தி வச்சாலும் குப்பு குப்பு குப்புன்னு அடிக்கும். பொண வாடை, பயங்கரமான வாடை. மற்ற விலங்குகள் ஆடு மாடுலாம் செத்தா கூட அந்த அளவுக்கு நாத்தம் அடிக்காது. மனுஷன் செத்தானா பயங்கரமாக நாரும். ஆனால் உயிரோடு இருக்கும்போது பாருங்க, அந்த நாரி போற மனுஷனுக்கு உயிரோடு இருக்கும்போது எவ்வளவு பகட்டு, பெருமை, பொறாமன்னா நீ அப்படிங்கிற அதிகாரங்கள். செத்து போனா நாத்தம் அடிச்சு போயிடும். லாசருடைய கல்லறை கிட்ட இயேசு போறார். கல்லை புரட்டி தள்ளுங்கள், புரட்டி போடுங்க, கல்லறையை புரட்டி போடுங்க சொல்றாரு. அங்கே உள்ள கூடி நிற்கிற ஜனக்கூட்டம் எல்லாம் என்ன சொல்றாங்க? ஆண்டவரே 4 நாள் ஆயிற்று, நாருமே, 4 நாள் ஆயிற்று, கல்லறைக்குள்ள அவனை அடக்கம் பண்ணி கல்லறையை க்ளோஸ் பண்ணி இப்ப எடுத்தா நாருமே. அப்ப ஏசாண்டவர் ஒரே ஒரு வார்த்தை தான் அங்கேயும் சொல்றார், லாசருவே வெளியே வா. கல்லறையை புரட்டி போட்ட உடனே லாசருவே வெளியே வா அப்படின்னு சொல்றாரு. ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, நல்ல வேளை ஏசாண்டவர் போயிட்டு, ஏசப்பா போயிட்டு அந்த கல்லறை கிட்ட போயிட்டு லாசருவ பேரை சொல்லி கூப்பிட்டாரு. இந்த வாலிபனை மாதிரி, வாலிபனே வெளியே வான்னு சொல்லியிருந்தாருன்னா அங்கே அக்கம் பக்கத்தில் உள்ள கல்லறையில் உள்ள வாலிபர் எல்லாம் எந்திரிச்சு வந்திருப்பாங்க. பணமா இருக்கிறவங்க எல்லாம். அங்கே பேரை சொல்றார் இயேசு, லாசருவே வெளியே வா. உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். லாசரு 4 நாள் ஆகி செத்து போய் நாரி போய் நாற்றம் அடித்து கொண்டு அழுகி போன உடல் உறுப்புக்கெல்லாம் அழுகி அந்த தோலெல்லாம் உருகி எலும்பு கூட வர்ற ஸ்டேஜுக்கு இருந்த லாசரு உயிரோட வெளியே வர்றான். இயேசு இப்படி அவர் ஊழியம் செய்த 3 வருஷத்துல இந்த 3 பேர் முக்கியமானவங்க உயிர்த்தெழுந்த, இயேசுவால உயிர்த்தெழுப்பப்பட்டவங்க. அதுல இந்த நாயின் ஊர் விதவை மகன் இருக்கிறான் பாருங்க. அவன் வாலிப வயசு. அந்த யவீருடைய மகள் சிறு பிள்ளை 12 வயசு. அதுக்கப்புறம் இந்த விதவை நாயின் மகனுக்கு வயசு பார்க்கும்போது 18 வயசு. லாசருக்கு 40 வயசு. இந்த 3 பேரையும் இயேசு மரித்து போன நிலைமையில் இருந்தவங்களை, செத்து போய் பிணமாக இருந்த இந்த 3 பேரையும் இயேசு உயிரோடு எழுப்பினார். இது அவர் செய்த அற்புதங்கள்ல முக்கியமானது. அந்த பையன் 18 வயசு அப்படின்னு சொல்றாங்க. வரலாற்று செய்திகள் என்ன சொல்றது என்று பார்க்கும்போது, இந்த பையன் நாயின் விதவையினுடைய மகன், மிலிட்டரியில் வேலை பார்த்தவன், அந்த ரோம அரசாங்கத்தில் சிப்பாயாக வேலை பார்த்த பையன் சொல்றாங்க. அவன் செத்து போயிட்டான்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு இருப்பாங்க. கண்டிப்பா போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தான் பாடி கொடுத்துட்டு இருப்பாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது எல்லாத்தையும் எடுத்துட்டு இருப்பாங்க. அப்ப எந்த உடல் உறுப்புகளுமே இல்லை அவன் பாடியில், அவன் சரீரத்தில், அவன் சவத்தில்.
இயேசு ஒரே வார்த்தை பாடையை தொட்டுட்டு வாலிபனே எழுந்திரு அப்படின்னு சொன்ன உடனே எந்திரிச்சு உட்காந்துட்டான். இதை பார்த்த உடனே எல்லாரும் இங்கே என்ன பேசிக்கிறாங்க? மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ள வந்துட்டார். ஏன் தீர்க்கதரிசின்னு சொன்னாங்க இயேசுவை? எலியா எலிசா தீர்க்கதரிசி ரெண்டு பேரும் உயிரோடு எழுப்பினாங்க. அவங்க காலகட்டங்களில் மரித்தவர்களை உயிர்த்தலை பண்ணினாங்க. அதுக்கப்புறம் இயேசு இந்த அற்புதத்தை செய்தபடியால் முதல் இயேசு உயிர்த்தலை பண்ணின வாலிபனிவன் அவருடைய ஊழியத்தில் ஃபஸ்ட்டு உயிர்த்தெழுதல் இயேசு இந்த வாலிபனுக்கு கொடுக்குறார். அப்போ அங்கே உள்ள ஜனங்கள் எல்லாரும் பேசுகிறாங்க, மகா தீர்க்கதரிசி இவர் நமக்குள்ள வந்துட்டார், நம்முடைய பிரச்சனை எல்லாம் தீரப்போகுது அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் பேசிக்கிட்டாங்க. அப்போ இயேசு கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்கணும். அந்த விதவையினுடைய சூழ்நிலைகள், அவருடைய சோகமான அந்த காரியங்கள், அவருடைய தனிமை, இதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தனிமை, இது எல்லாமே இயேசு பார்க்குறார். விதவைக்கு மகனாக இருந்து அவன் உயிரோடு எடுத்து அவனை மரித்தவனை உயிரோடு எழுப்பிய அந்த தாயினுடைய கையில் கொடுக்கும்போது அவங்களுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருந்திருக்கும். என் மகன் திரும்ப உயிரோடு வந்துட்டான், என் நம்பிக்கை உதித்தது, என் நம்பிக்கை அற்று போயிருந்தேன், நம்பிக்கை இல்லாத நிலைமையில நான் சுடுகாட்டுக்கு போய் கொண்டிருந்தேன், கல்லறைக்கு போய்கிட்டு இருந்தேன் என் பையனை அடக்கம் பண்றதுக்கு. இயேசு வந்தார், என் மகனை உயிரோடு எழுப்பி மறுபடியும் என் கையிலே ஒப்படைத்தார். அப்ப இந்த மனுஷன், இந்த பையனுக்கு இது 2வது உயிர், மறுஜென்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. செத்து பொழைச்ச வேண்டாம் அப்படிம்பாங்க. மறுஜென்மம்னா நம்ம பைபிளில் எப்படி இருக்குன்னு நாம் பார்க்கும்போது யோவான் 3வது அதிகாரத்தில் மறுபடியும் பிறக்கிறது. அதுபோல இந்த வாலிபன் மரித்தான், இயேசு அவனை மறுபடியும் பிறக்க வைத்தார், மறுபடியும் ஜீவன் அடைய வைத்தார். அவன் கிறிஸ்துவுக்குள்ளாக உயிர்த்தெழுந்தான், கிறிஸ்துவாலே உயிர்த்தெழுந்தான், இயேசுவாலே உயிர்த்தெழுந்தான். அவனுக்கு 2வது ஜீவன் கொடுக்கப்பட்டது. அப்ப அந்த தாயினுடைய சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. நான் நம்பிக்கை இல்லாத நிலைமையில நான் போய்கொண்டிருக்கும் போது இயேசு என் மகனை திரும்ப எனக்கு கொடுத்தார், திரும்பவும் என் மகனை எனக்கு கொடுத்தார் அப்படின்னு அந்த தாயினுடைய உள்ளத்திலே எவ்வளோ சந்தோஷம். அப்போ இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் இழந்து போனதை நம்ம திரும்ப பெற்றுக்கொள்வோமா அப்படின்னு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். இயேசு உங்கள் வாழ்க்கையில் குறுக்கிட்டால், இயேசு உங்கள் வாழ்க்கைக்குள்ளாக வந்தால், இயேசு உங்கள் இருதயத்துக்குள்ளாக வந்தால், எவ்வளவு இழந்திருந்தாலும் சரி, நீங்கள் எத்தனை காரியங்களை இழந்து போயிருந்தாலும் சரி, அந்த இழந்தவையெல்லாம் திரும்ப கொடுக்கிறவர் அவர். அந்த விசுவாசம் நமக்கு இருக்கணும். நம்பிக்கை இல்லாத நிலைமையில் அந்த தாய் இருக்கும்போது செத்துப்போன பையனை அப்படியே எழுப்பி ஊரார் எல்லாரும் பார்க்கும்படிக்கு எழுப்பி அந்த கூட்டத்துக்கு முன்னால அப்படியே எழுப்பி கொடுத்து சவ ஊர்வலத்தை, அவர் சவ ஊர்வலமாக போன ஊர்வலத்தோடு இயேசுவோடு கூட வந்த ஜனக்கூட்டமும் அந்த கூட்டமும் சேர்ந்துருச்சு. இப்போ அந்த ஊர்வலம் சவ ஊர்வலமாக இல்லை, மகிழ்ச்சியோட ஒரு ஊர்வலமாக ஊருக்குள்ளே போயிட்டு இருக்குது. இப்போ ஊருக்குள்ளே போனால் என்ன பேசுவாங்க, என்ன பேசியிருப்பாங்க? ஊருக்குள்ளே போனால் ஊரில் உள்ளவங்க எல்லாரும் பேசியிருப்பாங்க, புருஷனை சாகடிச்சிட்டா, பையனும் செத்து போயிட்டான், இந்த பொம்பளை என்ன பாவம் பண்ணுச்சோ, இப்படி என்ன நிலைமை ஆகி போச்சு இந்த பொம்பளைக்கு, அப்படி இப்படின்னு பேசியிருப்பாங்க அந்த விதவையை பற்றி. இப்போ மகனோட உள்ள போற அந்த ஊருக்குள்ள இயேசு உயிர்ப்பித்து கொடுத்த, எழுப்பி கொடுத்த வாலிபனாகி தன் மகனோடு உள்ள போறா ஊருக்குள்ள. அப்ப என்ன சந்தோஷம்! நீங்க எல்லாம் என்னைய பார்த்து என்னென்னவோ பேசுனீங்க, எனக்கு நம்பிக்கை இல்லை, எனக்கு யார் இருக்காங்க ஆதரவு, எனக்கு வாழ்க்கை போச்சு, என் குடும்பம் போச்சு, எப்படியெல்லாம் பேசுனீங்க. இயேசு இருக்கார் என் வாழ்க்கையில, இயேசு வந்தார், எனக்காகவே என் ஊருக்குள்ள வந்தார், என் மகனை இயேசு உயிர் திருப்பி கொடுத்தார் அப்படின்னு இங்க சந்தோஷமா கொண்டாடுறாங்க. சவ ஊர்வலம்
மகிழ்ச்சி ஊர்வலமா, சந்தோஷ ஊர்வலமா மாறிடுச்சு. அங்கே மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே வந்தார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒருத்தர் பேசிக்கிட்டாங்க. இந்த செய்தி பக்கத்தில் உள்ள ஊருக்கு கூட பரவிருச்சு அப்படின்னு வசனம் சொல்லுது. யூதேயா தேசத்துக்குள்ள போச்சான். வந்தாருப்பா, கூட்டத்தோடு வந்தார் ஒருத்தர், இயேசுவா அவர் பேரு. அவர் வந்து அந்த பாடையை தொட்டாரு. மரித்து போன, அடக்கம் பண்ண, சவ ஊர்வலமாக கொண்டு போகப்பட்டிருந்த வாலிபன் எழுந்து உட்காந்துட்டான் அப்படின்னு ஊரெல்லாம் ஒரே பேச்சு. இப்படிப்பட்ட அற்புதங்களை, அடையாளங்களை செய்யக்கூடியவர் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த விசுவாசம் நமக்கு இருக்கணும். நாயினூர் விதவை மகனின் மரண ஊர்வலம், நாயினூர் விதவை மகனின் மரண ஊர்வலம், குறுக்கே நாதரேசு நடந்து வந்த அழகு அற்புதம், குறுக்கே நாதர் இயேசு நடந்து வந்த அழகு அற்புதம். சாமி என்றாலே ஒரு சாமி, நம்ம இயேசு சாமி. நம்ம வாழும் இந்த பூமிக்கெல்லாம் பெரிய சாமி. நாயின் விதவை ஊருடைய மரண ஊர்வலம், குறுக்க இயேசு வந்தார். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே அப்படின்னு அந்த அம்மா ஆர்ப்பரிச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட வல்லமையான கிறிஸ்துவை தெய்வமாக ஆராதனை செய்யக்கூடிய நமக்குள்ளாக ஏன் கலக்கம், கண்ணீர், கவலை? அப்படின்னா உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அந்த இயேசு மேல, அந்த மகா பரிசுத்தமான மகா ஜீவாதிபதியாகிய, ஜீவனை அளிக்கிறவராகிய இயேசு கிறிஸ்து மேல உங்களுக்கு விசுவாசம் இல்லை. அதான் கலங்கி கொண்டிருக்கிறீர்கள், அழுது கொண்டிருக்கிறீர்கள், புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள். உன்னம் அந்த விசுவாசம், நம்பிக்கை இல்லாதவங்க தாங்க அழுவாங்க. அந்த ஸ்திரியை பார்த்து அழாதே, உனக்கு இனிமே கண்ணீர் உன் வாழ்க்கையில இல்லை, இதோட அழுகையை நிறுத்து, ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொன்ன கர்த்தர் இன்றைக்கும் நம்ம மத்தியில் ஜீவனோட இருக்கிறவர். அப்ப நம்ம பிரச்சனையை பார்த்துட்டு சும்மா இருப்பாரா? நம்ம கண்ணீர் விட்டு ஜெபிக்கும் போது நம்ம கண்ணீர் எல்லாம் பார்த்துட்டு சும்மா இருப்பாரா? அன்னாள் என்கிற ஒரு ஸ்திரியை பற்றி நாம் வேதாகமத்திலே வாசிக்கிறோம், பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலே. அவள் ஒரு குழந்தைக்காக தேவனுடைய கர்த்தருடைய சமூகத்திலே போய் வருஷந்தோறும் போய் அழுது கொண்டிருப்பாளாம். வருஷந்தோறும் போவாளாம் அந்த ஆலயத்துக்கு. போய் தன் இருதயத்தை ஊற்றி ஊற்றி கண்ணீர் விட்டு கதறி கதறி ஜெபிச்சிட்டு இருக்கிறான். பதில் கிடைச்சதா? கிடைக்காதது போல இருந்தது. பார்க்கிறவர்களுக்கெல்லாம் அன்னாளுக்கு பதில் கிடைக்காதது போலதான் இருந்துச்சு. குழந்தை பிறக்கும் என்ற நம்பிக்கை இல்லாம தான் இருந்துச்சு. ஆனா கர்த்தர் ஒவ்வொரு வருடமும் அந்த ஆலயத்திலே வந்து அன்னாள் கண்ணீரோடு புலம்பி ஜெபிக்கிற அந்த கண்ணீரை எல்லாம் கர்த்தர் சேர்த்து வச்சிருந்தாரு, துருத்தியில சேர்த்து வச்சிருந்தார். ஒரு நாள் அன்னாளை பார்த்து சொன்னார், இனிமே உன் வாழ்க்கையில நீ அழுக வேண்டாம், உனக்கு சந்தோஷம்தான், இனிமே நீ சாப்பிடாம இருக்காத, சாப்பிடு, உன் துக்க நாட்கள் முடிந்து போனது அப்படின்னு சொன்னார். அப்ப சங்கீதக்காரர் தாவீது இதுதான் சொல்றாரு. 56வது சங்கீதத்தில் பாருங்க, அவர் என்ன சொல்றார் என்று பார்க்கும்போது 56வது சங்கீதம் 8வது வசனத்திலிருந்து நம்ம சில வசனங்களை பார்க்கும்போது, என் அலைச்சலைகளில் தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. இந்த வசனம் எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேர் இதை படிச்சிருப்பீங்க, வாசிச்சிருப்பீங்க? எத்தனை தடவை வாசிச்சிருப்பீங்கன்னு தெரியாது, உங்களுக்கு தெரியும். ஆனால் தாவீது இந்த வார்த்தையிலே, ஒரு வார்த்தையிலே சொல்லுகிறார், தேவரீர் என் அலைச்சலைகள் எல்லாம் தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும்.
அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. அப்ப கணக்கில் இருக்குதா? நம்ம எவ்வளவு கண்ணீர் விட்டோமோ, கண்ணீர் விட்டு ஜெபிச்சோமோ, கண்ணீர் விட்டு நம்ம அழுதோமோ, அந்த கண்ணீர் எல்லாம் எங்கே வச்சிருக்கிறாரு? எங்கே வச்சிருக்கிறாரு? துருத்தினா என்ன தெரியுமா? பிளாடர், தோல்னால செய்யப்பட்ட ஒரு பை. அந்த துருத்தியில தான் திராட்சை ரசம், தண்ணீர் எல்லாம் கொண்டு போவாங்க. ஆகாருக்கு ஆபிரகாம் ஆகாரையும் இஸ்மவேலையும் துரத்தி விடும் போது துருத்தியில தண்ணி கொடுத்து அனுப்பிச்சாருன்னு சொல்லி வசனம் சொல்லுது. அந்த துருத்தியில நீ வடிக்கிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரையும் துருத்தியில வச்சிருக்கிறார். உங்க கணக்குல இருக்குது அப்படின்னு சொல்றாரு. என் கணக்கு உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. கணக்கில் வச்சிருக்கவர் கணக்கு முடிக்காம இருப்பாரா? கணக்கு முடிக்காம இருப்பாரா? கணக்கில் அப்படியே அக்கௌண்ட்ல வச்சுட்டே இருந்துட்டு மளிகை கடைக்கு பலசர கடைக்கு போகிறோம், அண்ணாச்சி கடைக்கு, கணக்கில் வச்சுக்குங்க அப்படின்னா ஒரு நோட்டில் வச்சு அவர் 300 ரூபாய்க்கு ஜாமான் வாங்கியிருக்கீங்கம்மா, அடுத்த மாதம் 1ஆம் தேதி கொடுத்துருவீங்களா? 300 ரூபா. இத்தனாம் தேதி ஒரு 300 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன், இந்த ஒரு 500 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. கணக்கு போட்டு எழுதி வச்சிருப்பார். 10ஆம் தேதி 1ஆம் தேதி ஆனதும் அம்மா கணக்கு முடிச்சிடலாமா நோட் எடுப்பார். போட்டு எல்லாம் டோட்டல் போட்டு இவ்வளவு பணம் கொடுக்கணும், கணக்கை முடிச்சிருவார். முடிச்சு கொடுத்துருங்க. அது மாதிரி ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை எல்லாம், நம்ம விடக்கூடிய கண்ணீரை எல்லாம் அவர் துருத்தியில் வச்சிருக்காரு. கணக்கில் அல்லவோ வைத்திருக்கிறீர், தாவீது சொல்றார். ஏசாயா புத்தகத்தில் 38ஆம் அதிகாரத்தில் ஒரு ராஜா இருக்கிறார். அவருக்கு ஒரு செய்தி தீர்க்கதரிசி மூலமாக அனுப்பப்படுகிறது. அவனுடைய ஆயுசு நாட்கள் முடிய போகுது, மரணம் வந்துச்சு அப்படிங்கிற செய்தி. எசேக்கியா ராஜா, அவனுக்கு மரண செய்தி வருது. உன் கணக்கை சரி பண்ணிக்கோ, தேவன் உன் நாட்களை முடிக்க போகிறார் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ராஜா என்ன பண்ணாரு? 38வது அதிகாரம் ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம், அவன் சுவர்புறமாக திரும்பி கர்த்தரை நோக்கி அழுது அவன் ஜெபம் பண்ணான். 2வது வசனம், அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தவமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். மிகவும் அழுதான். அப்போ கர்த்தருடைய வார்த்தை மறுபடியும் தீர்க்கதரிசி, எந்த தீர்க்கதரிசி போயிட்டு நீ செத்து போயிடுவ, உனக்கு மரண சமயமாயிருச்சுன்னு சொன்னாரோ, இத்தனை வருஷம் உனக்கு டைம் சொன்னாரோ, அந்த தீர்க்கதரிசிட்டே கர்த்தர் பேசி நீ போய் சொல்லு, அவனுக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்துட்டேன். நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன்னுடைய கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோட 15 வருஷம் கூட்டுவேன். அப்ப நம்ம கண்ணீரை காண்கிற தேவன். கண்ணீரை நம்ம வடிக்கும் போது, கண்ணீரோடு ஜெபிக்கும் போது அதை பார்த்து சும்மா இருக்கிற ஆண்டவர் கிடையாது. மனதுருகி அழாதே, இனிமே உன் வாழ்க்கையில் அழுக வேண்டாம், அழாத அப்படின்னு ஆற்றுகிறவர், தேற்றுகிறவர் நம் கர்த்தராகிய இயேசு ஒருத்தர் மட்டும்தான். அந்த நம்பிக்கை நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். அப்போ மகிழ்ச்சியான அந்த தருணத்திலே அந்த ஸ்திரியை அந்த வாழ்க்கையை கொண்டு போறார். இயேசு இழந்து போன அந்த மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை திரும்பவும் அந்த ஸ்திரீனுடைய வாழ்க்கையில் கொடுக்கிறார். எபிரேயர் 13வது அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கும்போது பாருங்க, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்று என்றும் மாறாதவராக இருக்கிறார். அந்த இழந்து போன சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாவற்றையும் தருகிறவர். அதனால இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். இப்போ இன்றைக்கும் இயேசு மாறாதவராக இருக்கக்கூடியவர். அவர் நம்ம வாழ்க்கையில் உள்ள கண்ணீர், அழுகைகள், அழுகுரல் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அந்த மரித்த வாலிபனை எழுப்பி அந்த மகள் அந்த தாயின் இடத்தை ஒப்படைத்து மகிழ்ச்சியாக்குன அந்த கிறிஸ்து இன்றைக்கு நம் மத்தியிலையும் இருக்கிறார். நம்ம கண்ணீரை பார்க்கிறார், நம் கவலைகளை பார்க்கிறார்,
நம் அழுகையை பார்க்கிறார், நம் அழுகுரலை கேட்கிறார். நாம் அழுது ஜெபிக்கிற ஜெபத்துக்கெல்லாம் ஒரு நாள் பதில் கொடுப்பார். அந்த நம்பிக்கை இருக்கணும் நமக்கு. இன்றைக்கு வேணா பதில் கிடைக்காம இருக்கலாம், ஆனால் அந்த கண்ணீரை எல்லாம் தாவீது சொன்னது போல கணக்கில் வச்சிருக்கிறார் அப்படிங்கிற விசுவாசத்தோட நாம் அவரை நோக்கி பார்க்க வேண்டும். அப்போ இங்கே இந்த கடைசியாக நம்ம ஒரு 2 வசனம் பார்க்கலாம். அதில் என்ன எழுதப்பட்டிருக்குன்னு நாம் பார்க்கும்போது பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒரு வசனம் 21வது அதிகாரம் 4வது வசனம். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதல் இல்லை, வருத்தம் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. இந்த வசனத்தை விசுவாசிக்கிறவங்க எத்தனை பேர் அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா? வரல, சத்தமே வரல. இன்னொரு சிலர் சொல்லல. அந்த வசனத்தை மறுபடியும் படிக்கிறேன் பாருங்க. அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. இனிமே அழுகை இல்லை உங்க வாழ்க்கையில். ஏன்னா உங்க கண்ணீரை துடைக்கிற இயேசுநாதர் உங்க அருகில் இருக்கிறார். நீங்க கண்ணீர் விடும் போதெல்லாம், அழுகும் போதெல்லாம் நாயின் விதவையை பார்த்து மட்டுமல்ல அழாதே என்று சொன்ன இயேசு அல்ல, உங்களையும் என்னையும் பார்த்து கூட அழாதே மகனே, அழாதே மகளே, அழாதே வாலிபனே, அழாதே வாலிப பெண்ணே, அழாதே, உன் கண்ணீர் யாவையும் துடைப்பதற்கு என் கரம் இருக்கிறது. உன் கண்ணீர் யாவையும் துடைப்பதற்கு இயேசுவின் கரம் இருக்கிறது. அந்த நம்பிக்கை நமக்கு என்னைக்குமே நம்ம வாழ்க்கையில ஆணித்தரமாக அசைக்க முடியாத அந்த விசுவாசத்திலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். ஒரு நாள் தேவன் நம் கண்ணீருக்கு பதில் கொடுப்பார். அதான் இந்த நாயின் விதவையினுடைய வாழ்க்கையில பெரிய மகிழ்ச்சி, சந்தோஷத்துக்குள்ள இயேசு கொண்டு வந்தார். நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில், திக்கற்ற நிலைமையில், கைவிடப்பட்ட நிலைமையில், யாருமே என் வாழ்க்கைக்கு இனிமே ஆதாரமே இல்லையே, வீட்டுக்காரர் இல்லை, மகனும் இல்லை, இந்த ஊருக்குள்ள நான் இனிமே எப்படி வாழ போறேன், இந்த ஊருக்குள்ள உள்ள ஜனங்களுக்கு மத்தியில நான் என்ன பேச்சு என்ன பேசுவாங்க, என்னை நிந்தையான வார்த்தைகளை எல்லாம், வசைமொழிகள் எல்லாம் பேசுவாங்க, இதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு துன்பப்பட்டு துன்பப்பட்டு துக்கப்பட்டு வாழணுமே. ஸ்திரீனுடைய, நாயின் விதவையினுடைய நிலைமையை கண்ணோக்கி பார்த்த இயேசு கப்பர்நகூம் பட்டணத்திலிருந்து கடந்து வந்தார். இன்றைக்கு பிதாவினுடைய வலது பாரிசத்திலே சிங்காசனத்திலே வீற்றுக் கொண்டிருக்கிறவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் உங்கள் ஒவ்வொருத்தருடைய கண்ணீரையும் அழுகுரலையும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார். அவர் இறங்கி வருவார். அழாதே அழாதே அழாதே, உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன் அப்படின்னு சொல்லுகிற கர்த்தர் நம் மத்தியிலே கடந்து வருவார். அந்த விசுவாசம் நமக்கு இருக்கிறதா? மரித்து போன வாலிபனை யாருமே எதிர்பார்க்கல, திரும்ப எழுப்பி உயிரோட அந்த தாயின் இடத்திலே ஒப்பு கொடுத்தார், ஒப்படைத்தார். அவ்வளவு வல்லமையான
நம்ம ஆண்டவர். நம்ம வாழ்க்கையில உள்ள சின்ன சின்ன காரியங்களை எல்லாம் செய்வது அவருக்கு லேசான காரியம். லேசான காரியம், லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனாய் மாற்றுவது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனுஷனா மாத்தின ஆண்டவருக்கு லேசான காரியம். மண்ணான மனுஷனுக்கு மண்ணாவை கொடுத்தாரு. பரலோகத்தில் தேவதூதர்கள் கொடுக்குற மண்ணா ஆகாரம். இதெல்லாம் கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணி பாருங்க. பைபிளில் உள்ளதெல்லாம் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இவ்வளவு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என் ஆண்டவர், என் தெய்வம், என் கடவுள் என்று மார்த்தட்டி நாம் சொல்லிக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைங்க நாம. கல்லும் மண்ணும் காலுக்கு மெத்த புல்லும் புல்லும் முளைச்சுக்கிட்டு இருக்கிற அந்த பயிரும் இது கடவுள்கள்ல. அந்த கடவுளை நாம் ஆராதிக்கவில்லை. ஜீவாதிபதியை ஆராதிக்கிறோம். ஜீவாதிபதியை தெய்வமாக கொண்டிருக்கிறோம். அதான் பைபிள் வசனம் சொல்லுது, கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. கொடுத்து வச்சவங்களாம் கர்த்தரை தெய்வமாக கொண்டவங்க. அப்ப நீங்க எல்லாம் கொடுத்து வச்சவங்க தானே. எதுக்கு கொடுத்து வச்சவங்க எதுக்கு கலங்கணும், எதுக்கு அழுகணும், எதுக்கு கண்ணீர் வடிக்கணும்? இயேசு எல்லா கண்ணீரையும் துடைக்க போறார். அதை வெளிப்படுத்தினதுல பார்த்தோம். தேவன் அவர் கண்ணீரை யாவையும் துடைப்பார். இனி மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதல் இல்லை, வருத்தம் இல்லை. எல்லாம் முந்தினவைகள் எல்லாம் ஒளிஞ்சு போயிடுச்சு. இனிமே புதிதானது தோன்றும், அது இப்பொழுதே தோன்றும் வசனம் சொல்லுது. அந்த விசுவாசத்தோட நீங்க யாவரும் எழுந்து நின்று அந்த ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை, நாயின் விதவை மகனை சந்தித்த இயேசுவை நீங்கள் சந்தித்து யாவரும் எழுந்து நின்று நீங்கள் ஜெயிப்பீர்களானால், கண்ணீரோடு நீங்கள் உங்கள் விண்ணப்பங்களை அவர் பந்தியிலே செலுத்துவீர்களானால், கண்ணீரோடு ஜெபிக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான் என்று வசனம் சொல்லுகிறது. நொறுங்குண்ட ஆவியை உண்டு கொண்டு ஜெபிக்கிறவர் மத்தியிலே நான் வாசம் பண்ணுகிறேன் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அந்த அழுகையின் சத்தம், அந்த அழுகையின் ஜெபம், அழுகையின் கூக்குரலை இயேசு பார்த்து விட்டு கடந்து போக மாட்டார், பதில் கொடுப்பார். எழுந்து நின்று நம்ம எல்லாரும் அந்த இயேசுவை நோக்கி பார்த்து ஜெபிப்போம் வசனத்தை வைத்து.